இந்த அசிங்க அவமானம் உங்களுக்கு தேவையா? யார கேக்குற? வேற யார? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் டிஎம்கே அவங்க தான் கேக்குறேன். என்ன பண்ணி தொலைறது? சொல்லுங்க ஏன் அந்த மாதிரி கேக்குறீங்கன்னு சொல்லி. இல்ல பொன்முடி போன வாரம் என்ன பேசினாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கூட கண்டிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஏன் வந்து போலீஸ் வந்து சூமோட்டோவா ஒரு ஆக்ஷன் எடுக்கல, கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு இப்ப கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு. அதாவது இந்த பொன்முடி இஷ்யூல வந்து கோர்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டிருக்கு, இவ்வளவு அசிங்கமா வந்து ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு பப்ளிக்ல, நீங்க ஏன் வந்து தாமாகவே முன் வந்து அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, இந்நேரம் நீங்க ஃபைல் பண்ணிருக்கணும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம இப்போ கோர்ட் டைரக்ட் பண்ணுது உங்களை, நீங்க வந்து கண்டிப்பா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆக வேண்டிய லீகல் ப்ராசஸை பார்க்கணும், அப்படி பார்க்கல அப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும் அப்படின்னும் எச்சரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த எலெக்டட் பாடி வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகுது பாருங்க. தமிழ்நாட்டிலயும் அப்படிதான், சென்ட்ரல்லயும் அப்படிதான். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த வக்ஃபு போர்டு அமெண்ட்மெண்ட்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 15 days ஆயிடுச்சு அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து. அது எவ்வளவு பெரிய ஒரு த்ரெட்னிங்கான சமாச்சாரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. வக்ஃபு பை யூசர் அப்படின்ற ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து அந்த ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, சில இடங்கள்ல இந்த வக்ஃபு போர்டு வந்து கோர்ட்ல கண்டெஸ்ட் பண்ணி சில இடங்கள்ல சில சொத்துக்களை ஜெயிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான சொத்துக்களை வந்து ஒரு கலெக்டர் நினைச்சாரு அப்படின்னா வக்ஃபு பை யூசர்ங்கிற ஒரு சமாச்சாரத்தை அமல்படுத்தி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நல்லிஃபை பண்ணி அவங்களால அந்த சொத்தை வந்து பறிமுதல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் அதுல இருந்தது. சிஜிஐ வந்து இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு கேட்கவும் கோர்ட் தீர்ப்பையும் நீங்க வந்து எதிர்த்து இல்ல நல்லிஃபை பண்ணிடுவாங்களாம். அப்படி ஒரு வீட்டோ பவர் நம்மளே நமக்கு கொடுத்துக்கிறது தானே. சோ இப்படின்னு உடனே கண்டிப்பா இதெல்லாம் வந்து அப்ஜெக்ஷனபிள் கண்டென்ட். அண்ட் அவர் வந்து இதை பார்த்த உடனே அடுத்த ஹியரிங் May 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டே தாமாக முன் வந்து இல்லைங்க இதெல்லாம் நாங்க அமல்படுத்த போறது இல்ல அப்படின்னு ஒரு டெம்பரவரி ரிலீஃப்னு வச்சுக்கோங்களேன் தங்களை சரி பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தையே நாங்க திருத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு அந்த சட்ட திருத்தம்னு எனக்கு புரியல. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுனே தெரியலையே. நம்ம ரொம்ப சீரியஸான நியூஸே பேசிட்டு இருக்கோம். ஒரு லைட்டான நியூஸ் ஒன்று இருக்கு, அது நம்ம வடக்கு நியூஸ். நான் வடக்கு இருந்த நியூஸ் வந்தாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாம். அப்படிதான் பாருங்க, டெல்லியில வந்து இந்த ஹீட்டை தணிக்க முடியாம ஒரு காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஏசி மாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்கணும் பிரின்சிபல்? மாட்டி தர முடியாது, ஒரு ஃபேன் மாட்டிக்கிங்க, ஏதாவது பண்ணிருக்கணும்ல. அவங்க அவுட் ஆஃப் த ப்ளூல என்ன பண்ணிருக்காங்க, சாணி எடுத்துட்டு வாங்கடா, கிளாஸ் ரூம்குள்ள சாணியை வந்து மொழிகிட்டா ஃபுல்லா செவுத்துலாம் பூசி மொழிகிட்டா உங்களுக்கு வந்து குழுன்னு சில்லுன்னு ஆயிடும் அப்படின்ற மாதிரி பூசி இருக்காங்க. இல்லைங்க அந்த இடத்துலதான் நீங்க ஒரு விஷயத்த கவனிக்க. என்ன? ஏன்னா அந்த ப்ரொஃபஸர், அந்த சாணியை பூசின ப்ரொஃபஸர் இருக்காங்கல்ல, அவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சாணியை பூசுறதுனால எவ்வளவு டெம்பரேச்சர் கம்மியாக போகுது அப்படிங்கறதா ஒரு ப்ராஜெக்டா ஒரு பேப்பரா அவங்க ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. அப்படி ஆசைப்பட்ட மேடம் அது எங்க பூசி இருக்கணும்? அதுக்குதான் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்மன் என்ன பண்ணிருக்காரு, சாணியை வந்து உங்க ஆபீஸ்லயே பூசி அந்த ரிசர்ச்சை பண்ணுங்கன்னு சொல்லி சாணி எடுத்துட்டு போய் அவங்க மேடமோட ஆபீஸ் ஃபுல்லா பூசிட்டு வந்திருக்காங்க. அதாவது இன்னி போற போக்க பார்த்தா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாணியை வந்து டெய்லி 2 ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா சம்மர் ஹீட்டை தணிச்சிடும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. நம்ப முடியாது இவனுங்கெல்லாம். அதாவது ஒரு காலேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அறியாமை இருளை போக்கி அறிவுங்கிற ஒளி விளக்கை ஏத்தணும். இதெல்லாம் வந்து எப்படின்னா அறியாமையோட உச்சத்துல, எப்படி அறியாமையோட உச்சத்துல இருக்குது. அதெல்லாம் அறியாமையோட உச்சத்துல இருக்கட்டும். நீ எதுக்கு இப்ப விஜய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல அது ஏன் ஒரு மாதிரி பேசணும்னா, யாரோ போட்ட கேஸுங்க, யாரோ அதுக்கு வாதாடுறாங்க, யாரோ அதுக்கு ரிலீஃப் வாங்கி கொடுத்தா நானும் நைஸுங்க சேம் வக்கீல்னு அதே தானடா, அதே தானே அபிடவிட் ஆல்சோ சேமுங்க. எங்க ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கு ஆதரவா நீங்க ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றீங்க அப்படின்னா அதுல என்ன கருத்து இருக்கணும்? இதெல்லாம் இந்த பாதிப்பு இருக்கு, நீங்க இதை கவனிங்க. அப்படிதான் நீங்க அபிடவிட் நிறுத்தணும். ஆர்கனைசர் அப்படிங்கிற ஒரு RSSக்கு ஆதரவா செயல்படக்கூடிய பத்திரிகையில வந்த நியூஸ் உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. அது அவனுங்களே போட்டு திரும்ப எடுத்துட்டானுங்க. ஆமாமா, கத்தோலிக்க சர்ச்சுகள்ல 20,000 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருப்பதாக அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அது வந்து கவர்மெண்ட் கண்ணுக்கே போல அப்படிங்கிற மாதிரி ஒரு குக்கட் ஸ்டோரியே இருக்கு. அதுக்கு பேஸ்லெஸ்ஸா இருக்கு.
ஆர்கனைசர் இதழ்ல வந்து ஆர்கனைசர் இதழ்ல இருந்தவனுங்களே அதை தூக்கும் போது நம்ம என்ன அதை லாவகமா எடுத்து உள்ள பேஸ்ட் பண்ணி உள்ள விட்டுருக்காரு அந்த அபிடவிட்ட கொடுத்துட்டு இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அங்க அசாருதீன் ஓவைசி வெர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கேஸ் வருது. அந்த கேஸ்ல தான் அபிஷேக் சிங்வி வாதாடுறாரு. இப்போ ஒரு ரிலீஃப் இருக்குன்னு வைங்களேன் அடுத்த இயர் வரைக்கும் அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் கேஸ்ல. சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் நம்ம லாட்ரி தம்பி இருக்காரு தெரியுங்களா, இந்த பாடி பில்டர் லாட்ரி. அந்த லாட்ரி வந்து 16 பேர் கொண்ட வக்கீல்கள் குழுவை வச்சு நம்ம தான் அங்க நியமிச்சோம். அவரு அப்படி உருட்ட அண்ணன் இந்த பக்கம் வெக்கம் கெட்டு தரம் தாழ்ந்து 2005 வந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு நாம வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டேன். நீ வாங்கின அப்படி ஒரு அமெண்ட்மெண்டே வரலையே. சீமான் அவர்கள் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அரசியல்வாதி அப்படின்னா இவர் சீமானோட தரம் தாழ்ந்த அரசியல் பண்றாரு விஜய் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா அபிஷியலா வந்து கோர்ட்ல வந்து எவ்வளவு தூரம் எந்த கட்சி ஃபைட் பண்ணுது அப்படிங்கறது வந்து அந்த கேஸ் முடிஞ்சு ப்ராப்பரா பப்ளிக்கு ரிலீஃப் ஆகிற மாதிரியான வெர்டிக்ட் வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். ஆனா சீமானம் வந்து அவர் மேல நமக்கு தனிப்பட்ட முரண்களும் விமர்சனங்களும் இருந்தாலும் பப்ளிக் ஒரு பிரச்சனை அப்படின்னா பல இடங்கள்ல பல நேரங்கள்ல நம்மளால அவரை வந்து பப்ளிக்கோட அவர் நிற்கிறாரு, போராடுறாரு. தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க இல்லைன்னு சாதிக்கிறாரு, அது வேற மேட்ரு. அட்லீஸ்ட் அவர் அதாவது பண்றாரு. பட் நம்ம விஜய் அவர்கள் வந்து களத்துக்கும் வரமாட்டாரு. பிரச்சனை இருக்கவன் ஏன் வீட்டுக்கு வா, நம்ம வீட்டுல இருந்து போராடுவோம். கம் டு மை மூஞ்சிய பாரு சரி பிஞ்சிரும். வீட்டுல இருந்து போராடுவாங்கிறாரு. யாரோ ஒருத்தன் கேஸ் போட்டானா அந்த கேஸ்ல நானும் நைஸுங்க சேம் வக்கீலுங்க. என்னைக்கு நான் அபிடவிட் விசாரணைக்கு வருது, அது என்னைக்கோ வருதுங்க. இன்னைக்கு நம்ம வக்கீல் தானங்க வாதாடி இருக்காரு. உனக்கு ஆஜரானாரா இல்லைங்க, அது வேண்டாங்க சேம் வக்கீல் ப்ளீஸ். என்ன இதெல்லாம் என்ன ஏப்பா விஜய்க்கும் அந்த அசாருதீன் ஓவைசிக்கும் ஒரே வக்கீல் தானே அபிஷேக் சிங்வி. அப்ப அந்த கிரெடிட்டை கொஞ்சம் விஜய்க்கு கொடுக்கலாம்ல. கொடுக்கலாம் தான், ஆனா இவர் கோபார்சனரா இருந்தா கொடுத்துருக்கலாம். அதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படி ஒரு கேஸ் போட்டிருக்கோம், அந்த கேஸ் விசாரணைக்கு வருது, அதுல வெற்றி கிடைக்குதுன்னா உங்களுக்கும் பங்கு எனக்கும் இணை மனுதாரரா இருந்தா கொடுத்துருக்கலாம். ஆமா, நம்ம தான் இணை மனுதாரரே கிடையாது, நம்ம வினை மனுதாரர், நம்ம தனியால கொடுத்துருக்கோம். சரி இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் எடுத்து வச்சா எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. அந்த மீம் டெம்ப்ளேட் பாத்திருக்கியா? அதாவது சின்ன வயசுல இந்த விஜய் படம் அஜித் படம் எல்லாம் ஒட்டுக்க ரிலீஸ் ஆகும்போது பல நேரங்கள்ல அஜித்தோட பஞ்ச் டைலாகுகள் வந்து என்னன்னா, எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு தகுதியே தேவையில்லை, ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி தேவை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப இவர் வந்து அரசியல் பண்ற ஸ்டைல்ல தெரியுது என்னமா அழுகிறாரு. ஐயோ சாமி, இப்படி ஒரு அழுகாட்சியை நான் பார்த்ததே இல்லடா எங்க அப்பா. டே